கங்குவா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? அதுதாங்க ஒரே வார்த்தையில் கேட்க தோன்ற ஒரே விஷயம். என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஐயோ 300 கோடி அப்பு, 300 கோடி. இப்படியுமாடா படம் எடுப்பீங்க? வா வா பேன்ட்டு அப்படியே கத்தின்னு டைலாக் டெலிவரின்ற பேரில், மாஸ் காட்டுறேன்ற பேரில் பாபி டியோவில் வேறு கூட்டின்னு வந்து அந்த ஆள் அவன் ரோல் ஏதோ பண்ணிட்டு போய்க்கிறான்னு வைங்க. ஸ்கிரிப்ட் சரியாக இருந்தால் தானே. என்னன்னா எழுதி வச்சுக்கிறாரு ஒரு நம்ம சிறுத்தை சிவாவா? சிவா சார் என்ன சார் பண்ணி வச்சுக்கிறீங்க? இப்படியெல்லாம் பண்ணலாமா சார்? அதில் வேறு நம்ம டிஎஸ்பி வேறு இதில் இருக்கார். அவருடைய மியூசிக்கும் பிஜிஎம்மும் கேட்டு ஐயோ கேட்டு 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 அப்படியே ஒரே அலறல் தான். அலப்புற கலப்புற அலற போகிறேன்டாண்ணா அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்து வேணால் சந்தோஷப்படலாம். அவர் பாடி பற்றியா, அவர் எப்படி இருக்கார் பற்றியா, எப்படி வந்தார் பற்றியா, எப்படி முதலையை சாவடிச்சார் பற்றியா. ஐயோ கடவுளே, அந்த முதல்ல சீனை ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நான் நினச்சேங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக போகுது படத்தில். இப்படியாடா எடுப்பீங்க படத்தை? 1970 ஆரம்பித்து ஒரு வயசான அம்மா வந்து கதை சொல்கிறாங்க, ஏதோ சொல்லினுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2000 இப்போ நம்மளுடைய இந்த டைமு அதை காட்டுறாங்க. ரஷ்யா அது இது. ரஷ்யாவில் வந்து அதாவது இவருக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல நம்ம சூர்யாவுக்கு. இந்த இது வெட்டிக்கிளி இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அதனால் இந்த கதையை வந்து கேட்ட உடனே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டார். அதுதான் நடந்திருக்கு. ஒரு பையன் ஓடுறான் 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 ஓடுறான், ஒரு இரிட்டேட்டிங் ஃபெலோ. இப்படி தான் ஆரம்பிக்குது படம். ரொம்ப சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும், ரொம்ப சொன்னால் வேணாம், அது வந்து தப்பான விஷயம். சூர்யாவுடைய கேரக்டர் ஃப்ரான்சிஸ். திடீர்னு பார்த்தா யோகி பாபு, சூர்யா சார் இவங்க காமெடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படி ஏதோ ஒரு ட்ராக் போட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்க்கும்போது யோகி பாபுவாடா இது? அந்த ஆளை சும்மா ஃப்ரீயாக விட்டாலே, அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே அது காமெடியாக இருக்கும். மேடம் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? திஷா பட்டானி வராங்க, வந்து கோவா காட்டுறாங்க, ஒரே கலர்ஃபுல் கோவானாலே கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்கப்பா. இப்படி போய் படம் திரும்பி அந்த பையன் வரான், அந்த முதல்ல ஓடினான் பாருங்க, அப்புறம் கங்குவா வராரு, அப்படியே போதுங்க. ஐயோ கடவுளே, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? விஎஃப்எக்ஸுன்ற பேரில் யானை முதல்ல அது இது காடு, இவர் வந்து மோக்லி ரேஞ்சுக்கு பண்ணின்னுக்கிறார். படம் எடுக்கிறேன் 300 கோடி அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஆட்டையை போட்டு, என்னடா இது? ஏன்னா மைண்டில் வர்றது எல்லாத்தையுமே எடுத்தா அப்படியே கக்கி வச்சா மக்கள் வந்து அப்படியே அப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற நினைப்பா. அது இது வந்து இந்த படம் வந்து இதை எப்படி சூர்யா சார் ஒத்துக்கினாரு அப்படின்றது தான் எனக்கு. ஏன்னா நல்ல நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்காரு. சிங்கம் 3 எல்லாம் கொஞ்சம் டமில்னு வைங்க. ஆனாலும் ஒருவேளை லக்காக இருக்குமோ இவருடைய இந்த இந்த மூவி ஜேர்னின்றதே ஒரு லக்கோ அப்படின்ற லெவலுக்கு எனக்கு கேட்க தோணுதுங்க. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? எப்படி சார் இதை நீங்கள் ஒத்துக்கினீங்க? சிவா சார் என்ன சாப்பிட்டுட்டு என்ன அடிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதினார்? எந்த மூடில் இருந்தார்? எந்த உலகத்தில் இருந்தாருன்னே தெரியல. லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டர் அப்படி காட்டணும். இந்த சூப்பர் ஹீரோ இப்போ வந்து அவதார் மாதிரி, அந்த பையனுக்கு வேறு அவதார் ஒரு ப்ளூ பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்கன்னு. இதை காட்டணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனாலே என்னென்ன, அதாவது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தோணி அதை வந்து அப்படியே அந்த நூல் பிடிச்சி போய் அந்த நீங்களாக அந்த ஃபீல் பண்ணி ஒரு கதை எழுதுனா தான் வந்து எந்த படமுமே நல்லாயிருக்கும். சக்ஸஸ் ஆன படங்க எந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் வந்து டைரக்டரு இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டரு அவங்க வந்து அந்த ஃபீல் பண்ணி எழுதுனதுனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட் படம் இப்போ வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஃபீல் பண்ணி எடுத்திருக்காருன்னா, அந்த படத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், படத்தில் வந்து நிறைய நான் மிஸ்கின் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான்னு நம்ம சொன்னாலும், மிஸ்கினை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காருன்றது. பில்டப்பு மட்டுமே வச்சு பணம் இது பண்ணி ப்ரொமோஷன்ஸ் பண்ணி இது இப்படி இது அப்படின்ற ஒரு ஹைப்லேயே வந்து ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த காலத்தில் நடக்காது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வேணால் நடந்திருக்கலாம். ஏன்னா சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து அவ்வளோ இது இல்லாதனால மக்கள் வந்து போய் பார்த்து அது வந்து பிடிக்காத ஒரு தேவையில்லாத விஷயத்த கூட ஏற்றுப்பாங்கன்னு வைங்க. இந்த படம் வந்து அந்த மாதிரி கேட்டகரி தான். இது வந்து இப்போது காட்டில் ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருக்கான் அப்படின்னும் போது அவன் வந்து சினிமாவே பார்த்ததில்ல, ஏதோ கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து படமே பார்த்ததில்ல, அவனை முதல் தடவை படம் காட்டுறாங்க, பாருப்பா அப்படின்னும் போது கங்குவா வந்து வா அவர் சவுண்டு இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே
என்னதாங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாரி ஆளுக்கு வந்து இந்த படமே பார்க்காத ஆள் இருக்கான் பாருங்க. அவனுக்கு வந்து இது புடிக்கும். இது வந்து இத விட்டா இந்த மாரி ஒரு படம், இப்படி ஒரு இது சூப்பர் அப்படின்னுவாங்க. ஆனா, சினிமா வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, பார்க்குறவங்க, நம்ம வந்து எவ்வளோ படம் பார்க்குறோம். நம்ம விஜய் சாருடைய லியோவையே வந்து கழுவி ஊத்திக்கிறோம். இல்ல டாக்டர் படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா, பீஸ்ட்ட வந்து கழுவி ஊத்திக்கிறோம். அந்த மாரி இருக்கிற காலகட்டத்தில வந்து, நீ இப்படி ஒரு படத்த எடுத்து வச்சு, அதுக்குன்னு ஒரு வில்லன் பாபி டியோல வேற கூட்டின்னு வந்து, அவர் வந்து இப்படி இப்படி இருக்காரு அவரு. அந்த காஸ்டியூம்லாம் அப்படி போட்டுன்னு, ஏதோ சொன்னா பாடி ஷேமிங் ஆகிடும். எதுக்கு? ஏதோ வந்து ஒரு 100 கிலோ காஸ்டியூமை தூக்கி அவர் மேலே வச்சு, அவர் பாடி பில்டர் தான், உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல காஸ்டியூம் வைக்கிறதுக்கும் இது பண்ணுறது. என்னென்னமோ செய்து கடைசியில் அந்த 300 கோடி ஆப்பில் போயிடும் ஆப்பு அப்படின்ற லெவலுக்கு இருக்குன்னு வைங்க. படம் வந்து போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த பாட்டு வந்து முதல்ல கேட்டபோது அந்த டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய பாட்டு, அந்த முதல்ல விட்ட பாட்டு வந்து அந்த ஃபயரு அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது, ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் மோசமாக இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம வந்து இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இது வேற காலையில் ஷோ வேறு, அதுவும் வியாழக்கிழமை வேறு. கடவுளே, எப்படியோங்க இப்படி ஒரு படம் எடுக்காமல் அந்த பணத்தை வந்து சும்மா யாருக்காவது கொடுத்துருந்தா கூட ஏதாவது யூஸ் ஆகிருக்கும் போல இருக்கு. இப்படி படம் எடுக்கிறேன்ற பேரில் இப்படி என்ன சொல்கிறது, பழுத்து அழுகி போன ஒரு பழத்தை வந்து இது வந்து நல்ல பழம்பா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சாப்பிட கொடுத்தா, பழமே பார்க்காதவன் வந்து ஒத்துப்பான். ஆனால் பழத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவனுக்கு அதை பார்க்கும்போது புரியாத. பைக்கு வந்து பறக்குது, அதுவும் பறந்து ஃப்ளைட்டு, ஜாஸ்தி சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது லாஜிக் பார்ட்டே கிடையாது. சரி, லார்ஜர் தேன் லைஃப் இப்போ வந்து பாகுபலி மாதிரி படத்தில் நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள். ஆளுங்க வந்து ஒரு பால் மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்கள தூக்கி அடிப்பாங்க, பனை மரத்தில் இது பண்ணி இப்படி விடுவாங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, அந்த கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒரு விஷயங்கள்லாம் இருந்ததுனால, கட்டப்பா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதுக்காக நீ வந்து பழைய காலத்தை காமிச்சு, அதுவும் பழைய காலம்னா ரொம்ப பழைய காலம்லாம் இல்லைன்னு வைங்க, பழசு அப்படி இப்படி காட்டுறாங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், லவ் பிரேக்கப்பு, அது இது ரீல்ஸு என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறானுங்க படத்தில். அந்த மோயே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ரீல்ஸு நம்ம இதில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் அதை காப்பி அடிச்சலாமா ஒரு இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கிற ஒரு படத்தில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுவீங்க. அது எப்படி இவர் ஒத்துக்கினார்? சூர்யா சார் மேலே ஒரு இருந்த ரெஸ்பெக்டே வந்து கம்மியான மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. நீங்களும் போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற சொல்லுங்கள். இதில் வேறு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு. இப்போ எல்லா படத்துலையுமே இதுதானே பண்ணி வைக்கிறானுங்க.